மெய்யழகன் பட விழாவில் நடிகர் கார்த்தியிடம் திருப்பதி லட்டு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. நடிகர் கார்த்தி இந்த கேள்வியை தவிர்க்க முயன்றபோது அரங்கத்தில் சிரிப்பலை எழுந்துவிட்டது. இதையடுத்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பட விழாவில் லட்டு குறித்து கேள்வி கேட்பீர்களா என்று கார்த்தியை கடுமையாக எச்சரிக்க நடிகர் கார்த்தி உடனடியாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து நடிகை கஸ்தூரி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்டுள்ளார். அதோடு தானும் வெங்கடேஸ்வராவின் பக்தன் என்று கார்த்தி தெரிவித்துள்ளார். கார்த்திக்கு தெலுங்கில் நல்ல ரசிகர் பட்டாளம் உண்டு. விரைவில் அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நகைச்சுவை என்ற பெயரில் வந்த பிரச்சனையை நடிகர் கார்த்திக் தவிர்க்க முயன்றார். அது முடியாமல் தோல்வியடைந்தார். அந்த கேள்விக்கு தீவிரமாக எதிர்வினையாற்றியிருந்தால் அல்லது ஆங்கரை எச்சரித்திருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனால் அந்த கேள்விக்கு கருத்து சொல்லி சர்ச்சையாக்கக்கூடாது என கருதி பலரை காயப்படுத்தினார். சனாதன நடைமுறைகள் குறித்து கார்த்தியின் குடும்பம் சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறை அல்ல. சபரிமலை குறித்த சிவகுமாரின் கருத்துக்களும் ஜோதிகாவின் கோவில் எதிர்ப்பு கருத்து போன்றவை முக்கியமானது என கூறியுள்ளார்.